வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி நம்ம இந்த விட என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th 11th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட்டை தமிழக பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் துணை தேர்வு முடிவுகள் நாளை பார்த்தீங்கன்னா வெளியிடுது. ஸோ இது தொடர்பாக நம்மளுடைய தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை ஊடக தளங்களுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த அப்டேட்டு. அரசு தேர்வுகள் திரையகம் சென்னை 6 ஜூலை 2025 10ஆம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு 10th +1க்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் தேர்வு முடிவுகள் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் மார்க்ஸ் சர்டிஃபிகேட் மதிப்பெண் பட்டியலை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த மார்க் சர்டிஃபிகேட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வருது. சரிங்களா? இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜூலை 2025 10ஆம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 துணை தேர்வு எழுதிய தனித்தேர்வுகள் 31/7/2025 வியாழக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் www.dgtngovernment.in என்ற இணையதள முகவரிக்குள் சென்று ரிசல்ட் என்ற வாசகத்தை கிளிக் செய்து SSLC HSC ஃபர்ஸ்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஜூலை 2025 ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் இருக்கும். ஸோ அதில் போய் உங்களோட ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை தெரிஞ்சுக்கலாம். இது +1 ரிசல்ட் பார்க்குறதுக்கான ஒரு அப்டேட்டு. ஸோ விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிக்கும் முறை விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் தனித்தேர்வர்கள் மேற்கொண்ட இணையதள முகவரியில் நோட்டிஃபிகேஷனில் SSLC எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் என்ற வாசகத்தை கிளிக் செய்து தோன்றும் பக்கத்தில் SSLC ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஜூலை 2025 ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் என்ற வாசகத்தினை கிளிக் செய்து வெற்று விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தேர்வுகள் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து 4/8 ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2020 திங்கட்கிழமை காலை 11 மணியிலிருந்து 5/8/2020 செவ்வாய்க்கிழமை வரை மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு பாடத்திற்கும் விடைத்தாளின் நகல் ஸ்கேன் காப்பி பெறுவதற்கு கட்டணம் 275. தேர்வர்கள் விண்ணப்பிக்க உள்ள அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும். அரசு தேர்வுகள் இயக்குனர் சலுகை இதில் பார்த்தீங்கன்னா அலுவலக முகவரி கொடுத்துருக்காங்க. www.dgtngovernment.in என்ற ப்ரெஸ் ரிலீஸ் கிளிக் செய்து அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்கள் ஒப்படைத்து அதற்குரிய கட்டணத் தொகையினை பணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா விடைத்தாள் நகல் பெற தேர்வாளர்களுக்கு மட்டும் பின்னர் மறுக்கூட்டல் மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும். விடைத்தாள் நகலினை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் பின்னர் ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கப்படும். விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்கள் மறுக்கூட்டல் மறுமதிப்பீடு செய்த விண்ணப்பத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஜூலை 2025 10ஆம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 துணை தேர்வு எழுதிய மாணவர்கள் தனித்தேர்வர்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வியாழக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிசல்ட் பார்க்குறதுக்கான வெப்சைட் நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.